அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்கள் மதுரை ராமகிருஷ்ணன். இந்த ஆரோக்கியத்தை பற்றி, உடலினுடைய இந்த சிறப்பம்சத்தை பற்றி பல தகவல்களை, பல விழிப்புணர்வுகளை வீட்டிற்கே இந்த பிறப்பிலிருந்து இறப்பு வரை இல்ல, பிறப்பிற்கு முன்னிலிருந்து இறப்பின் பின் வரை மக்களின் ஆரோக்கியத்தின் மீது அக்கறை கொண்டவர்களாக இருக்கக்கூடிய ஹெல்த் அம்பர்லா குழுவினுடைய தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய டாக்டர் ஜெயக்குமார் சார் நம்மளோட இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். சார், இப்போ நிறைய பேருக்கு இருக்கிற பிரச்சனைனா, ஒரு ஏரியாவில் 4 ஹாஸ்பிட்டல் இருக்கும். எந்த ஹாஸ்பிட்டலை சூஸ் பண்ணுறதுங்கிறது தெரியாமல் இருக்கும். இப்போ இதற்கான இந்த குழப்பங்களுக்கு, இந்த கன்ஃபியூஷன்ஸ்க்கு நம்ம ஹெல்த் அம்பர்லா எப்படி சொல்லுங்க? இப்போ எனக்கு ஒரு 1.5 வருடம் முன்னாடி வரை நான் மருத்துவத்துறையில் 30 வருஷமாக இருக்கிறதுனால இப்போ நீங்கள் உங்களுக்கு தமிழ் தெரியும்னு ஒரு கர்வம் இருக்குல்ல, அது மாதிரி எனக்கு ஒரு தைரியம் இருந்தது. என்னால் டாக்டரை ரீச் பண்ண முடியும். என்னோட கான்டாக்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 1000 பேர் டாக்டராக இருப்பாங்க. நான் அக்கறை நோக்கி பயணம் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு இதயத்தில் ஒரு ப்ராப்ளம். ஹார்ட் சாதாரணமாக 70 to 80 முறை துடிக்கலாம். அன்னைக்கு 270 தடவை துடிக்கலாம். என்னால் வண்டி ஓட்ட முடியலை. அந்த அக்கறை ஏரியாவில் இருக்கும்போது தான் அக்கறை ஏரியாவில் ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட் யாருன்னு எனக்கு தெரியலை. நம்ம ஏரியாவில் இருக்கும்போது நமக்கு தெரியும். நம்ம ஏரியாவிலேருந்து ஒரு 20 கிலோமீட்டர் தள்ளி போனால் அங்கே யாருன்னு தெரியல. இப்போ அதே நெஞ்சு வலியாக இருந்தால் கூட நான் திரும்ப வர அளவுக்கு எனக்கு டைம் கிடையாது. அந்த ஏரியாவில் யார் இருக்கான்னு நமக்கு தெரியல. ஹெல்த் அம்பர்லால இது மாதிரி ஒரு 6-7 எமர்ஜென்சி, உங்களுக்கு செஸ்ட் பெயினா, இல்லை தீக்காயம் ஏற்பட்டுச்சா, இல்லை ஒரு உறவினர் வீட்டுக்கு ஒரு கர்ப்பிணி பெண் வந்திருக்கலாம், அந்த இடத்துல பிரசவ வலி எடுத்துருச்சு, அவங்க ஊர்ல அவங்க டாக்டர்கிட்ட காட்டிட்டு இருப்பாங்க, வந்த இடத்துல யார் கைனகாலஜிஸ்ட் தெரியும். இது மாதிரி ஒரு பாய்சன் ஆயிடுச்சு. நீங்க இன்னும் சிட்டி வளர்ந்துருக்கு, ஆனாலும் இன்னும் பாம்புகள் இருக்கு. பாம்பு என்னோட ஏரியால நான் பார்த்துருக்கேன். பாம்பு கடிச்சிருச்சுன்னா நீங்க ஒரு பெரிய ஆஸ்பத்திரிக்கு போனீங்கன்னா பாம்பு விஷமுறிவு அங்க இருக்காது. அவங்க அங்க போய் இறங்கி விஷமுறிவு இல்லைன்னு சொல்லி திரும்ப எங்க இருக்குன்னு தேடுறதுக்குள்ள அந்த முக்கியமான கோல்டன் அவர் முடிஞ்சிருக்கு. ஸோ இது மாதிரியான ஒரு தீக்காயம், இது மாதிரியான எமர்ஜென்சிக்கு அவங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருந்தா அவங்க அந்த இடத்துக்கு நம்ம ஆம்புலன்ஸ் மூலியமா போகலாம். இல்ல அவங்களுக்கு தெரியலைன்னா அவங்கள சுத்தி உள்ள ஒரு 5 கிலோமீட்டர் சர்க்கிள்ல இந்த மாதிரியான மிகப்பெரிய பிரச்சனைகள், எமர்ஜென்சி பிரச்சனைகளை அடையாளம் காட்டக்கூடிய சேவை ஹெல்த் அம்பர்லா. இப்போ சார், எல்லாருமே ப்ரிஃபர் பண்றது இன்சூரன்ஸ் இல்லைங்களா? மோஸ்ட்லி இதை இன்சூரன்ஸ்ல கவர் பண்ண முடியுமா எல்லாரும் கேட்கக்கூடிய கேள்வி. ஏன்னா எல்லாரையும் அஃபோர்ட் பண்ண முடியாது. இந்த இன்சூரன்ஸுக்கும் இதை எப்படி சார் நம்ம சப்போர்ட் பண்றோம்? ஹெல்த் அம்பர்லா எப்படி இன்சூரன்ஸோட கோஆர்டினேட் பண்ணுது? எனக்கு அந்த இருதய பிரச்சனைகள் மருத்துவரா நான் இருக்கேன். 10 வருஷமா இன்சூரன்ஸ் எடுத்திருக்கேன். ஹெல்த் இன்சூரன்ஸ் இன்னைக்கு கிளைம் கொடுக்கறது இல்லை. ஏதோ ஒரு ரீசன் சொல்லி அதை தட்டி கழிக்க பாக்குறாங்க. பொதுமக்களுக்கும் அந்த போதுமான டாக்குமெண்ட்ஸ் அவங்களால எடுக்க முடியல. அதை இன்னைக்கு அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருந்ததுன்னா அதை ஹெல்த் அம்பர்லா மூலியமா நம்ம இன்சூரன்ஸுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் அவங்களுக்கு கொடுக்கணும், ஹாஸ்பிட்டல்ல இருந்து என்னென்ன வாங்கணும், இன்சூரன்ஸ் கம்பெனி என்னென்ன எதிர்பார்க்குது, நம்ம ஆர்கனைஸ் பண்ணி அவங்களுக்கு, ஏன்னா அவங்களால அந்த பதட்டத்துல என்ன பண்ணணும்னு தெரியல. இன்சூரன்ஸ் காப்பி இவங்கள்ட்ட இருக்கும், அவங்களுக்கு தான் நெஞ்சு வலியே வந்திருக்கும். அப்ப இன்சூரன்ஸ் நம்பர் இருக்காது. ஹாஸ்பிட்டல் போனா காசு கட்டுன்னு சொல்லுவாங்க. இன்சூரன்ஸ் நம்பர் நம்ம கேஷ்ல போக முடியாது, கேஷ்லெஸ்ல போக முடியாது. அந்த இன்சூரன்ஸ் நம்பர் நம்ம அப்ளிகேஷன்ல இருக்கும். அவங்க அதை காமிச்சாலே அது இதாயிடும். சரி, இப்போ இந்த ரிமோட் ஏரியாஸ் நீங்க சொன்ன மாதிரி இப்போ மதுரைன்னு சொல்றோம், ஆனால் மதுரைக்குள்ளர இருக்கக்கூடிய இந்த ரிமோட் ஏரியாஸ்ல எப்படி சார் இந்த ஹெல்த் அம்பர்லாவினுடைய நெட்வொர்க் கொண்டு வந்திருக்கு? தமிழ்நாடு முழுவதும் உள்ள ஆம்புலன்ஸ் உரிமையாளர் சங்கம், தமிழ்நாடு முழுவதும் உள்ள லேப் உரிமையாளர் சங்கம், இவர்கள் எல்லாம் ஹெல்த் அம்பர்லாவோட ஒன்றாக பயணிக்கிறார்கள் 1.5 வருட காலமாக. இப்போ அது தேனியா இருக்கலாம், பெரிய குளமா இருக்கலாம், அந்த தேனியிலிருந்து ஒரு 20 கிலோமீட்டர் தாண்டிய போடியா இருக்கலாம். எங்க அவர்களுக்கு எமர்ஜென்சியா இருந்தாலும் அவர்கள் 108 வேண்டாம் அப்படின்னு நினைத்து பிரைவேட் ஆஸ்பத்திரி போகணும்னு நினைச்சா 9489 108 கான்டாக்ட் பண்ணா அவங்களுக்கு சேவை. நான் உங்களுக்கு சொல்லணும்னு ஆரம்பிச்சது என்னன்னா, உடல் படுத்து விட்டால் உயிருக்கு மரியாதை இல்லை அப்படின்னு கருத்து படித்தேன்.
அதே மாதிரி உயிர் பிரிந்து விட்டால் உடலுக்கு மரியாதை இல்லை. எல்லாமே நடமாடும் முறைதான். அந்த நடமாடும் வரையிலே அது எல்லாம் நல்லா இருக்கும் போதே அதை வந்து பத்திரமா பாத்துக்கிறது. காஸ்ட் ஆஃப் இது வந்து மெயின்டெனன்ஸ் வந்து சீப்பு, காஸ்ட் ஆஃப் ரிப்பேர் வந்து காஸ்ட்லி. நீங்க ஒரு விஷயம் நல்லா இருக்கிறப்ப அதை மெயின்டைன் பண்ணி போயிட்டீங்க. இப்போ ஹெல்த் இவ்வளவு பர்ஃபெக்டா நீங்க மெயின்டைன் பண்ணிருக்கீங்க, இது இப்படியே மெயின்டைன் பண்ணி போயிட்டீங்க, பிரச்சனை இல்லை. இதை தொலைச்சிட்டு அதை ரிப்பேர் பண்ணணும்னு நினைக்கிறப்ப காஸ்ட்லி. இந்த கேப் இருக்கு பாத்தீங்களா, அதை சரி பண்ணணும்னு நினைக்கிற அந்த கேப், அதுல வந்து யார் அணுகிறது, அந்த கேப்பை வந்து நாங்க இந்த ஹெல்த் அம்பர்லான்றது இட் இஸ் நாட் ஃபார் ஒரு பிஸ்னஸ் பர்பஸ் கிடையாது. இது வந்து வேலை இல்லை, இது வந்து ஒரு பெரிய சேவை. திடீர்னு நமக்கு வரும்போது அந்த நேரத்துல யாரை கூப்பிடுறதுன்னு தெரியும் போது உறவுக்காரங்க வரமாட்டாங்க. திடீர்னு அவங்களால வர முடியாத சூழ்நிலை இருக்கும். நண்பர்களால உடனே வர முடியாத சூழ்நிலையா இருக்கும். பக்கத்து வீட்டுக்காரங்க இல்லாம இருப்பாங்க, கூட்டிட்டு போயிருப்பாங்க. யாரப்பா நான் கூப்பிடுறதுன்னு தெரியாத நேரத்துல இந்த நம்பர்ல அழைத்தோம்னா குறைந்தது ஒரு 1/4 மணி நேரத்துக்குள்ளார உங்களுக்கு உதவிக்கு வீடு தேடி வரக்கூடிய, ஆரோக்கியத்தை பாதுகாக்கக்கூடிய, உங்க உடலுக்கான அவசரத்தை பாதுகாக்கக்கூடிய நண்பர்கள் உடனே வரவழைக்கிறோம்னு சொல்லக்கூடிய இது மிகப்பெரிய ஒரு சேவை, மிகப்பெரிய ஒரு சேவை. அதுவும் கிராமப்புறங்கள்ல இருக்கிறவங்களுக்கு இது ஒரு பெரிய வரம்னே சொல்லலாம். அப்படியாக இந்த ஹெல்த் அம்பர்லால பிசியோதெரபி, வயதானவர்களுக்கான சேவை, வயதானவர்களுக்கு வீட்டிலேயே வந்து பார்க்கக்கூடிய நர்சிங்ல இருந்து அந்த கேர்டேக்கர்ல இருந்து ஒவ்வொரு விஷயங்கள், பிசியோதெரபில இருந்து ஆம்புலன்ஸ் வசதிகள்ல இருந்து அவர்களுக்கான அத்தனை விஷயங்கள், பெண்களுக்கான விஷயங்கள் இருந்து, வயதானவர்களுக்கு மட்டும் இல்ல எல்லாருக்குமே பிளட் டெஸ்ட் வீட்ல வந்து எடுக்கணுமா, வீட்ல வந்து எடுக்கிறாங்க. பிளட் டெஸ்ட் ரிப்போர்ட்டை பாதுகாக்கணுமா, ஹெல்த் அம்பர்லா பாதுகாக்கு. ஒரு தேனி இந்த மாதிரி ஒரு மாவட்டங்கள்ல இருக்க ஒரு சீனியர் கார்டியாலஜிஸ்டர் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க. ஓகே, வீடியோ கால்ல அவங்க வந்து அந்த எடுத்துட்டு அவசியம் ஏற்பட்டால் தேனியில இருந்து சென்னை வந்தா போதும். அவசியம் இல்ல, இது ஒரு சாதாரண பிரச்சனை தான் அப்படின்னா அவங்க தேனியிலேயே நிம்மதியா மனநிலை கூட இருக்கலாம். இது சமீபத்துல ஒரு நிகழ்வுக்கு போயிருந்தேன். அந்த மனுஷன் பெரிய கோடீஸ்வரர், நிகழ்வு ஆர்கனைஸ் பண்ணாரு. இப்ப 2 பேரும் சாப்பிட உட்காரணும். அவர்ல அந்த அந்த கஞ்சில 2 வெங்காயத்தை வச்சு மட்டும்தான் வச்சிருக்காரு. கேட்டா சுகர் 300 ராமகிருஷ்ணன், எனக்கு கேசரி. எது அவர் ஸ்வீட்டு கடையில இருந்து வந்த கேசரி, அவர் ஸ்வீட்டு கடையில இருந்து வந்த அல்வா, அவர் ஹோட்டல்ல இருந்து வந்த இட்லி எல்லாம் எனக்கு வச்சிருக்காங்க. அவரால் கேப்ப கஞ்சியோ 2 வெங்காயத்தையும் சாப்பிட்டு இருக்காரு. அப்ப பணம் இருப்பது முக்கியம் அல்ல, பணத்தை அனுபவிக்கக்கூடிய ஆரோக்கியம் இருப்பது தான் ரொம்ப முக்கியம். அதை எல்லா விதத்திலும் ஹெல்த் அம்பர்லா உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குறாங்க. இதை தாண்டி மேக்கிங் ஹோம் சீனியர் ஃப்ரெண்ட்லி, அதாவது வயதானவர்கள் அந்த வீடு வந்து வலிக்கி விடாம ஒரு 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 கூர்மையான ஒரு டேபிள் நாற்காலியோ அது இல்லாத மாதிரி ஒரு போட்டோ எடுத்து இது பண்ணாலும் ஏஐன்னு சொல்றாங்க, அது மூலியமா வந்து அது வந்து இதெல்லாம் இங்கெல்லாம் அவங்களுக்கு வந்து அடிபடுறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு, இதெல்லாம் சரி செய்ய வேண்டும் அப்படின்னு அந்த ஏஐ மூலியமா அது வந்து சொல்லிடுது. டாய்லெட்டுக்கு வந்து ஒரு கோட்டிங் கொடுக்குறோம், அதனால வந்து டாய்லெட்ல வழுக்காம. அதே மாதிரி வயதானவர்கள் டாய்லெட்ல இருந்து எந்திரிக்கிறதுக்கு ஒரு பிடிச்சு எழுந்திருக்கிறதுக்கான சப்போர்ட். வீட்டுல ஒரு வெப்கேம், வீடியோ கேம் வேணும். ஏன்னா வெளிநாட்டுல மக்கள் இருக்காங்க, அப்பா அம்மா சேஃபா இருக்காங்க அப்படிங்கிற அந்த மாதிரி சப்போர்ட். இது இல்லாம உங்களோட பேசணும், நலம் விசாரிக்கணும், டெய்லி எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்கணும், அந்த மாதிரியான சப்போர்ட். இல்ல வெளிநாடுன்னு இல்லை சார், இப்ப கிராமப்புறங்கள்ல அல்லது ஊர் பக்கம் இருக்காங்கல்ல, அந்த அப்பா அம்மாக்களே சிட்டியில வர முடியல. இப்ப ஊர்ல அப்பா அம்மா இருப்பாங்க, பையன் பெங்களூர்லயோ சென்னையிலயோ மும்பைலயோ வேலை பார்க்கறாருன்னா கூட, மும்பைக்கெல்லாம் நாங்க வர முடியாதுப்பா, எனக்கு ஹிந்தி பேச வராதுப்பா, சென்னைக்குலாம் வராதுப்பா, எனக்கு பொழுது போக முடியாதுப்பா, நீங்க 2 பேரும் வேலைக்கு போவீங்க, எனக்கு பொழுது போகாது, ஏதோ ஒரு காரணத்துல ஊர்ல இருப்பாங்க. அது வந்து அவங்க ஊர்ல இருந்தா தான் அது கம்ஃபர்ட், அது கரெக்ட். ஆனா வயதான காலத்துல இப்ப பிள்ளைகளுக்கு பெரிய பயம் என்ன இருக்கும்னா, அப்பா அம்மாவை தனியா விட்டு வர மேல ஒரு பயம் இருக்கு. அவங்களுக்கு பிள்ளைகளோட வர முடியலன்னு ஒரு பயத்தை தாண்டி ஒரு கில்ட் சார், என்னால கவனிக்க முடியலையே, அந்த கில்ட்டை வந்து நம்ம ஹெல்த் அம்பர்லா வந்து உண்மையிலேயே உங்களுடைய சர்வீஸ் வந்து ஒரு பெரிய தேவை, ஒரு பெரிய சேவை, முழுவதுமான சேவை, முழுவதுமான சேவை நோக்கத்தோட தான் தொடர்ந்து நிறைய ஆரோக்கியத்தை பற்றி நிறைய பேசணும், நிறைய விழிப்புணர்வுகள் கொடுக்கணும். என்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம் இன்னைக்கு மக்கள் சந்திக்கிறாங்க, எதெல்லாம் நம்ம கண்டுகொள்ளாம விட்டுறோம், இந்த கண்டுகொள்ளாம விடுறதுனால என்னென்ன பிரச்சனைகள் வருதுன்னு நம்ம தொடர்ந்து அடுத்தடுத்த காணொலிகள்ல பார்க்க போறோம். இன்றைக்கு மரியாதைக்குரிய ஜெயக்குமார் சார் அவர்கள் சொன்ன ஒரு பெரிய கருத்து என்னன்னா, அமேசான் மாதிரி, இப்போ ஓலா மாதிரி, ஊபர் மாதிரி எப்படி மற்ற சர்வீசஸ்க்கு நம்ம ஒரு ஆப் பயன்படுத்துகிறோமோ, ஒரு ஃபோன் பண்ணி வர சொல்கிறோமோ, அப்படி நீங்கள் இந்த நம்பரை மட்டும் கண்டிப்பான முறையில் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும். 9489108108 இந்த நம்பரை நீங்கள் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா
மிகப்பெரிய அது நம்பர் இல்ல, உங்களுடைய நண்பர் அப்படிதான் வச்சுக்கணும். உங்களுடைய நண்பர் அப்படியாக முறையில எப்பொழுதுமே ஒரு எமர்ஜென்சிக்கு கையில் இருக்கக்கூடிய ஒரு நண்பர், உங்கள் தோளுக்கு தோளாக இருக்கக்கூடிய நண்பராக ஜெயக்குமார் சார் வந்து மிக்க நன்றி சார். இதை விட ஒரு ஆளுமையோட ஒருத்தர் சொல்ல முடியாது. இது ஒரு நம்பர் இல்ல நண்பர்னு மிகப்பெரிய கருத்தை பதிவிட்டு இருக்கீங்க. அப்படியா? இந்த நம்பரை மட்டும் நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும், நமக்கு ஒரு பெரிய நினைவு இல்லை சார். தோல் கொடுப்பான் தோல்ன்ற மாதிரி நம்பர் கொடுத்துருக்கிறாங்க என்னுடைய தோழர் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஹெல்த் அம்பர்லா அவங்களுடைய இந்த அத்தனை சர்வீஸையும் நமக்கு என்னெல்லாம் தேவைப்படுதோ அத்தனை சர்வீஸையும் நம்ம பயன்படுத்திக் கொள்வது நமக்கான ஆரோக்கியத்திற்கு ஒரு பெரிய பாதுகாப்பு. தொடர்ந்து பேசுவோம் சார், காணொலிகள்ல தொடர்ந்து பேசுவோம். ஹெல்த் அம்பர்லா அவங்களுடைய சேவை இந்த நாட்டிற்கு மிக மிக தேவை. வாழ்க.